Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவுல நவராத்திரி கொலுப்படிகள் குறைந்தது எவ்வளவு அமைக்க வேண்டும் என்கின்ற தகவலை பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் அம்பாள்கிட்டே பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நவராத்திரி எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வருடந்தோறும் கொலு வைப்பவர்கள் நவராத்திரி வர்றதுக்கு முன்னாடியே வீட்டை சுத்தப்படுத்திக்கிட்டு அதற்குரிய படிகள் அமைத்து அதில் கொலு பொம்மைகளை வருடந்தோறும் எடுத்து வச்சுருப்பாங்க பரன் மேலே. அதாவது இந்த நவராத்திரி முடிஞ்ச உடனே சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த பொம்மைகளை எல்லாம் இறக்கி சுத்தப்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு படியில் எந்தெந்த பொம்மைகள் வைக்கணுமோ அதற்கேற்றாற் போல் அமைத்து கொண்டு அதற்கு வழிபாடெல்லாம் செய்வாங்க. இந்த கொலு வைப்பது அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட கடந்த ஆண்டுகள் பதிவுகள்லேயே கேட்டிருந்தீங்க. நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக 5 ஆண்டுகளாக நான் நவராத்திரி பற்றி நிறைய நவராத்திரி சிறப்புகள் எதனால் கொண்டாடுறோம் கதை காரணங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா செய்முறை விளக்கத்தையே பூஜையும் செய்முறை விளக்கத்தில் செய்து காமிச்சிருக்கேன். முதல் நாள் என்ன நைவேத்தியம் பண்ணணும், என்ன கோலம் போடணும், என்ன அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் வச்சு சமைச்சு எல்லாம் செஞ்சு காமிச்சிருக்கேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அப்படி பார்க்காதவர்களுக்கு எல்லா லிங்க்ஸையும் ஒன்றா சேர்த்து பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்காக தர்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த நவராத்திரி கொலு இது வரைக்கும் எங்கள் மாமியார் வீட்லேயும் வச்சது இல்லைங்க, அம்மா வீட்லேயும் வச்சு பழக்கம் இல்லை. புதுசாக வைக்கணும்னு நான் நினைக்கிறோம், அப்படி வைக்கலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன். தாராளமாக வைக்கலாம். அதாவது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். இறைவனை கடவுளை வணங்குறதுல நம்ம இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு நினைக்கக்கூடாது. புதுசாக தொடங்கலாமா, தொடங்கினால் ஏதாவது நம்ம குடும்பத்துக்கு ஆகாதா அப்படின்னு எப்படி ஆகாமல் இருக்கும்? சாமியை கும்பிடுறதே நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றதுக்கு. சாமி நமக்கு கெட்டது செய்வாங்களா என்ன? அதனால் நீங்கள் புதுசாக நவராத்திரி கொலு வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வைக்க துவங்கி விடலாம். இதை நீங்கள் இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. ஏதாவது ஒரு வருட காலம் செய்ய முடியல, எங்கேயாவது வெளியூர் போயிட்டோம், இல்லை ஏதாவது வீட்டில் அசம்பாவிதம் நேர்ந்து விட்டது அப்படின்னா அந்த வருடம் தவிர்த்து விடலாம். ஆனால் அதற்கு அடுத்த வருடம் தொடர்ந்து செய்துக்கிட்டு போகலாம். அதனால் ஒரு தவறும் கிடையாது. இப்போது இது குடும்பத்தில் வழக்கம் இருந்தால் தான் செய்யணுமா, இல்லைன்னா செய்யக்கூடாதான்ற மாதிரி கேள்விகள் கூட கேட்டிருந்தீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வழக்கமாக எடுத்து கொடுப்பாங்க. மாமியார் செஞ்சுருந்தாங்கன்னா மருமக வந்துட்டானே, என் மருமகளே இந்தம்மா செய்யுமா அப்படின்னு அவங்கக்கிட்ட ஒப்படைப்பாங்க. அம்மா வீட்டில் செஞ்சுருந்தா கூட அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, அம்மா நீ கொலு கட்டாயம் வச்சிருமா, நவராத்திரி வந்தால் மாமியார்கிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டு வச்சிரு அப்படின்னு சொல்லியே அனுப்புவாங்க. ஆனால் இப்போ புதுசாக செய்கிறவங்க நமக்கு பின்னாடி பிள்ளைங்கள்லாம் செய்யுமா செய்யாதா அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கீங்க. நமக்கு பின்னாடி பிள்ளைகள் அந்த கால சூழலுக்கு ஏற்ப கட்டாயம் வாழ்வாங்க. தேவைகள் கட்டாயம் காலத்திற்கு ஏற்ப மாறிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம காலத்தில் வாழ்ந்த மாதிரி இந்த காலத்தில் அவ்வளவு சிறப்பாக வாழலை. அதனால் என்ன தெரியுமா, நம்ம இறை வணங்குறது கடவுளை வணங்குவது இப்போ கூடிக்கிட்டு தான் போகுது, குறையலை. அதனால் இன்னும் எதிர்காலத்தில் குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்காம போகும். அப்போ கடவுளே கடவுளே அப்படின்னு சரணாகதி அடைவாங்க கடவுள்கிட்ட போயிட்டு. அப்போ அவங்க கூடுதலாக வணங்குவாங்க. அதை பற்றியெல்லாம் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் சிந்தனை பண்ணாமல் என்ன பண்ணணும், அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதில் நீங்கள் ஏதாவது ஒரு பூஜை புனஸ்காரம் செஞ்சிங்கன்னா அதில் ஈடுபடுத்தி கொள்ளணும். அதில் மட்டும் கவனமாக இருங்க. அவங்களுக்கு தானாகவே அந்த வழக்கம் வந்துடும். சரி, இப்படி நவராத்திரி கொலு வைக்கும் பொழுது குறைந்தபட்சம் எத்தனை படிகள் வைக்க வேண்டும்? எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன வீடாக இருக்குது, இட வசதியும் ரொம்ப குறைச்சலாக இருக்குது, படி அமைக்கணும்னு வேற சொல்லியிருக்காங்க. அப்படி படி அமைக்கும் போது ஹாலில் அமைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஹாலில் அமைத்து கொள்ளலாம். இல்லை பூஜை அறை கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா அங்கே பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம். என்ன இப்போது பூஜை அறையை காட்டிலும் ஹாலில் வச்சுட்டிங்க, பொத்தாம் பொதுவாக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல கங்காஜலம் பொத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. கங்காஜலம் இல்லையா, நீரையே கங்காஜலமாக நினைத்து கொண்டு நிறைய பேர் சாண மொழிகெல்லாம் செய்வாங்க. நீரையே கங்காஜலமாக நினைத்து கொண்டு அந்த இடத்துல எல்லாம் மொழிகிட்டு குறைந்தபட்சம் 3 படியாவது அமைக்கணும். இப்போ என்னுடைய பூஜை அறை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அது உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா 3 படிக்கட்டுகள் வச்சுருப்போம்.
ஏன் 4 வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒற்றைப்படையில் வைப்பது வழக்கம். 3, 5, 7, 9 ரொம்பவே அழகாக இருக்கும். 9 படியெல்லாம் அமைக்கிறது கூட ரொம்ப நல்லா இருக்கும். அது அத்தனையும் சமாளிக்க முடியாத அவ்வளோ பெரிய இடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க 3 கொலுப்படிகள் அமைத்து கொள்ளுங்க. ஏன் ஒற்றைப்படையில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே என்ன பண்ணுவாங்க, லாபம் நஷ்டம் லாபம் அப்படின்னு நம்ம கூட்டிக்கிட்டே போகும். அப்படி ஒத்தப்படையில் போகும்போது பார்த்தீங்கன்னா லாபத்தில் போய் அது நிற்கும். 5 படி எடுத்துக்கோங்க நீங்கள், லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் லாபம் அப்படின்னு போய் நிற்கும். 7 படி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட லாபம் இல்லை, லாபமே தொடங்கி லாபத்தில் தான் முடியணும் அப்படின்னு பாசிட்டிவாக இருக்கணும். அப்படின்றதுக்காக தான் 3 படிக்கட்டுகள் வைக்கணும். அதனால் இப்போ புதிதாக கொலு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை வீட்டில் சின்ன இடம் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கொலுப்படிகளை 3ஆக அமைத்து கொள்ளுங்கள். இப்போ எல்லாம் ரெடிமேட் கொலுப்படிகள் கூட வந்துருச்சு. அப்படி கிடச்சா கூட வாங்கி அமைத்து கொள்ளலாம். இல்லாட்டி மணப்பலகை இருந்ததுன்னா எடுத்தது எவ்வளோ பெருசு இருந்தாலும் பார்த்திங்கன்னா நீளமாக வைக்கணுன்றது கூட அவசியம் இல்லை. மனை எல்லாம் இருந்ததுன்னா அது ஒன்று வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே பின்னாடி வைக்கிறது கொஞ்சம் வசதி வைக்கிறது, அதுக்கு மேலே இருக்கிறது கொஞ்சம் வசதி வச்சு அது அழகான துணியால் இல்லாட்டி இப்போல்லாம் பல வண்ண காகிதங்கள் எல்லாம் வருது. சிகப்பு இல்லாட்டி பிங்க் கலரில் இருக்கிற காகிதங்களால், மஞ்சள் பச்சை இந்த மாதிரி மங்களகரமான நிறங்கள் கொண்ட காகிதங்களை எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி சேஃப்டி இருக்கணும். அங்கே விளக்கெல்லாம் ஏற்றுறோம் இல்லையா, அதனால் சேஃப்டி இருக்கணும். அதனால் அதையும் கருத்தில் கொண்டு நம்ம கொலுப்படிகளை அமைத்து அந்த கொலுப்படிகளில் நீங்கள் பொம்மையை அமைத்து கொள்ளலாம். எது போன்ற பொம்மைகள் அமைக்க வேண்டும்ன்றதை நான் கட்டாயம் பதிவாக தரேன். அதை பார்த்து நீங்கள் அமைத்து கொள்ளலாம். எந்தெந்த படியில் எப்படி வைக்கணும். பார்த்தீங்கன்னா 11 படினா விஸ்தாரமாக ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொன்று வைக்கலாம். இல்லை 9 படி இருந்ததுன்னா அந்த மாதிரி வைக்கலாம். இப்போ 3 படி இருந்துச்சுன்னா நிறைய விஷயங்கள் வைக்க சொல்லியிருக்காங்கல்ல, அது எப்படி வைக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இன்றைக்கு இந்த பதிவில் நவராத்திரி கொலுப்படிகள் எத்தனை குறைந்தபட்சம் அமைக்க வேண்டும் என்கின்ற தகவலை பார்த்தோம். இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களால் நடத்தப்படுகின்ற, அதாவது என்னால் நடத்தப்படுகின்ற ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் எங்களோடது டவுன்லோட் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன்ற ஸ்பெல்லிங் பாருங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் எல்லாம் தரப்பட்டு இருக்குது. அதை ப்ளே ஸ்டோர் இல்லாட்டி ஆப் ஸ்டோரில் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன ஃபோன் வச்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும், ஆண்ட்ராய்டா ஆப்பா ஐஃபோனா அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். அதனால் அதில் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு எது வசதிப்படுகின்றதோ அதில் போய் பொருள்கள் பார்க்கலாம், ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அங்கே பொருள்கள் நிறையா இருக்குது. அதனால் பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கிக் கொள்ளலாம். அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் மற்றும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கோம். இது தவிர கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர், விஹா ஷாப் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா எங்களுடைய கடைக்கு உங்களை கொண்டு வந்து அழகாக அந்த மேப் சேர்த்து விட்டுடும். இன்னும் சில முக்கியமான தகவல்கள் சொல்கிறேன். எங்களுடைய விஹா ஷாப், விஹா ஸ்டோர், விஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. அதாவது பிரான்ச்சஸ் எங்கேயுமே கிடையாது. ஒரே ஒரு கடை தான் நான் நடத்திக்கிட்டு வரேன். என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது அவங்க கடை தான் அப்படின்னு விஹான்னு பேர் போட்டிருந்தாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. அப்படி செய்ய மாட்டாங்க. செய்கிறவங்களெல்லாம் நாங்கள் தடுத்து நிறுத்திக்கிட்டு வரோம். போலியெல்லாம் செய்வாங்க. அது தவிர எங்கள் விஹா கடையில் இருந்தால் பொருள்கள் வாங்கிட்டு அவங்க ஸ்டோர்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ இல்லை ஷாப்பிங் ஆப்லேயோ விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ நீட்டி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போன்ற தவறுகள் நடந்துக்கிட்டு இருக்கு, நடந்தது, அதை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கோம். இனியும் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது போன்ற போலிகளை தவிர்ப்பதற்காக நான் திரும்ப சொல்கிறது, விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப், அதாவது என்னுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி விஹா அப்படின்னு இருக்கும், பச்சை கலர் எழுத்தில் இருக்கும். அதுதான் எங்களுடையது. சரி, நீங்கள் உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவைன்றதை கமெண்ட் பாக்ஸில் கேள்விகளாக தொடுத்து விடுங்க. நான் அதை படிச்சுட்டு கட்டாயம் பதிவுகளாக தருவேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள்,
வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.